சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க. இந்த கண் இல்லையா, இது டெய்லி முழிக்கிறோம். இந்த கண்ணு திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒளி தெரியும். இவரோட பேர் தான் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேல, மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற, ஆனா எல்லாம் நம்ம அப்பா ஞானாமிர்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் சிரமப்படுறாங்கன்னா, கடவுள்கிட்ட இருந்து நம்ம தள்ளி நிக்கிறோம். நீங்க அவரோட சேர்ந்து வாழணும். அதை சொல்றதுக்கு தான் இந்த படத்தை கொண்டாந்துருக்கோம். எப்படி சேரணும்னு சொல்லிடுறேன். இந்த கோவிலுக்கு போனா ஒரு பொட்டு வச்சுக்கிறோம் சார். எப்படி வைக்கணும்னா, இறைவா அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம். அந்த சாமி உட்கார சொன்னா கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர் கீதையில போட்டு. எந்த வேலையும் உங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். சமைக்கும் போது சொல்லி பாருங்க, அப்பா என் கூட இருந்து இந்த சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த சாப்பாடு மணக்கும், ருசிக்கும். இப்படி நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இறைவனை இங்க துணைக்கு வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க. அந்த காரியம் வெற்றிகரமா நடக்கும், புண்ணியமா இருக்கும். இந்த அப்பா இருக்கிற இடம் தான் இந்த பிரம்மலோகத்துல சிவன் இருக்கார். நம்ம எல்லாரும் இருந்த இடம் இது. ஆத்ம உலகத்துல இருந்தோம். இங்க இருந்து இந்த நடிக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, மனித உலகம்னு போட்டிருக்கு. சந்திரன், நட்சத்திரம், சூரியன் போட்டிருக்கு. மண்ணுல ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மாங்கிற விதை மேல இருந்து வரும். கர்ப்பத்துல அமர்ந்து குழந்தையாக பிறந்துரும். இந்த பூமி தந்த பரிசுதான் இந்த உடல். ஆண் பெண்கிற வேஷம் போட்டு நம்ம நடிக்கிறோம். இது ஒரு நாடக மேடை. ஒரு பிறவி முடிஞ்சதும் உடலை போட்டுட்டு ஆத்மா இந்த சூட்சும லோகம் போகும். 13 நாள் கழிச்சு ரிட்டர்ன் கர்ப்பத்துக்கு வந்துடும். பிறவி தோறும் போகும் வரும். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமியில ஒரு விநாசம் வரும். இங்க இருக்கிற 800 கோடி ஆத்மாவும் மேல போகும். சொல்லுவாங்க சார், கூண்டோடு கைலாசம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கைலாசம்னா மேல சிவன் இருக்கிற இடம். மொத்தமா ஒரு நாள் போவோம். ஆனா பயப்படக்கூடாது. சொந்த வீட்டுக்கு தானே போறோம். இப்ப இருக்கிற வீடு சொந்த வீடு கிடையாது. ஒரு பிறவிக்கு ஏன் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஆத்மா போனா அடுத்த நாள் குப்பை மாதிரி எரிச்சிடுறாங்க. அப்ப சொந்த வீடு இருக்கு. சரி, அங்கேயும் போய் பெர்மனண்டா இருக்க மாட்டோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போக தோணும். 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்ப நீங்க எல்லாரும் 84வது உடம்புல இருக்கீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1. இந்த கடிகாரத்துல 1ல இருந்து ஆரம்பிச்சு 12, திருப்பி 1 வரும். அதே போல 1வது பிறவி நீங்க எல்லாரும் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பீங்க. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தியோட அங்க பிறந்துருவீங்க. இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த படத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சனிக்கிழமை நீங்க இங்க வந்து உட்கார்ந்து புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே சனிக்கிழமை இதே நேரம் இங்க உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்டீங்க. இன்னைக்கு கேட்கறீங்க. இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரி சாமி கூட வருவீங்க. இதே கலர் ட்ரெஸ்ல தான் வருவீங்க. முகம் மாறாது, பேர் மாறாது, வீடு மாறாது, நீ படிக்கிற பள்ளிக்கூடம் மாறாது. சரியா? நீங்க போட்ட கண்ணாடி இதேதான். அச்சு அசல் வருவீங்க. எப்படி சார் நம்புறதுன்னு நீங்க கேட்டா 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி ரெக்கார்டு இருக்கு. ஒரு மெமரி கார்டு உள்ள இருக்கு. உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பார்க்கலாம்னா, நல்லா தூங்கி கண் முழிச்சா 2 அனுபவம் ஆகும் சார். சில கனவு உங்களுக்கு ஞாபகம் வரும். நிறைய கனவு கண் முழிச்சோன்னா மறந்துடும். இவ்வளவு நேரம் நான் எதையோ பார்த்தேன்னு தோணும், சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நம்ம ஆன்மாவில 84 பிறவி கோடுகள் இருக்கு. டிராக்னு சொல்லுவோம். இந்த ஆத்மா ஒளி 84வது கோட்டுல இருக்கு. தூக்கத்துல 74வது கோட்டுக்கு போகும். அந்த பிறவி மனக்கண்ணுல தெரியும். ஒரு 10 பிறவிக்கு முன்னால நம்ம ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்குவோம். அங்க குள்ளமா சிகப்பா இருக்கும். அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இங்க மாதிரி இட்லி, அரிசி சாதம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கிடையாது, கான்கிரீட் வீடு கிடையாது, மில் ட்ரெஸ் கிடையாது. அந்த வாழ்க்கைய பார்த்துட்டு கண் திறந்தா தமிழ்நாட்டுல நம்ம வீட்டுல படுத்திருப்போம். உடனே அந்த ஜப்பான் காட்சி மாயமா மறைச்சு ரிஜெக்ட் ஆகும். நீங்க தூக்கத்துல எதிர்த்த வீட்டு அம்மாவை
அம்மாவையோ பக்கத்து வீட்டு அம்மாவையோ பார்த்தா சொல்லிடுவீங்கம்மா, நேற்று கண்ணாவில் அவங்க வந்தாங்க, பார்த்தது ஜப்பான். சொல்ல முடியாது. தொட்டில தூக்குற குழந்தைய பாருங்க, அடத்தின்னு சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லுவாங்க. இறைவன் சிவனை குறிக்கும். அவர் கர்ப்பத்துல வரமாட்டார், பிறப்பு இறப்பு கிடையாது. அதனாலதான் ஜோதிலிங்கமா கும்பிடுறோம். மற்ற எல்லா தேவர்களுக்கும் உடல் உண்டு, அவங்களுடைய ராஜ்யம் 2 யுகம் நடக்கும். இப்ப மனித யுகம் நடக்கு, இப்ப மீண்டும் தேவ யுகம் வரப்போகுது. இந்த படத்துல போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் ஒரு ஆத்மா. ஆத்மா ஒரு சின்ன ஒளி, கசகச அளவு இருக்கும். 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ளதல்ல இந்த ஆன்மா இருக்கு. புத்திங்கிறது ஒரு தராசு. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும். சம்ஸ்காரம்ங்கிறது நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், சிடி மாதிரி பதியும். இந்த சித்திர வாழ்வார் மனம் என்ற மலரில் ஏறி அமர்ந்திருக்கும் அந்த இறைவனை தொழுதால் இந்த நிலவிசை நீடு வாழ்வார், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால இறைவனை உள்ளத்துல வச்சு விட்டில் பூச்சி மாதிரி அவர் சுத்தணும். கடவுள் என் கூட இருக்கிறார்னு நீங்க சொல்லிட்டே இருந்து பாருங்க, அந்த கடவுள் இந்த இடத்துல இருக்கிற அனுபவம் ஆகும். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இந்த சிவன் பக்கத்துல இருந்தவங்க தான். இந்த பிரம்மலோகத்துல கடவுள் இருக்காரு, நம்ம எல்லாரும் அங்க இருந்தோம். அங்கிருந்து ஒவ்வொருத்தரா பூமிக்கு வந்திருக்கிறோம். இது மனித உலகம். சந்திரன், நட்சத்திரம், சூரியன். இந்த பூமியில ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மா மேல இருந்து வருது, கர்ப்பத்துல அமர்ந்து குழந்தையா பிறந்துரும். இந்த பூமிக்கு அந்த பரிசுதான் இந்த உடல். இது ஒரு மண் பொம்மை. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தருவோம். அதே போல கடவுள் வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம், இதுக்கு பேர் கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் 84வது உடம்புல இருக்கிறீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1. இந்த கடிகாரத்துல 1ல துவங்கி 12 வரும், திருப்பி 1 ஆரம்பிக்கும். அதே போல 1வது பிறவி நீங்க எல்லாரும் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பீங்க. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த பிறந்துடுவீங்க. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த படத்தோட ரகசியம், நீங்க இன்னைக்கு இங்க வந்தது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே சனிக்கிழமை இதே டைம் சாமி கும்பிட வந்தீங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே சனிக்கிழமை வருவீங்க. இதே கலர் ட்ரெஸ்ல வருவீங்க. சார் முகம் மாறாது, பேர் மாறாது, இந்த குழந்தை இப்படியே மடியில இருக்கும், அச்சசர் இப்படியே வருவீங்க. இதே மஞ்சள் கலர் சாரி தான். எப்படி சார் நான் நம்புறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி ரெக்கார்டு, ஒரு மெமரி கார்டு உள்ள இருக்கு. சொல்லுவாங்க தலை விதிப்படி நடக்கிறது உண்மை. நம்ம வாழ்க்கை பூரா அதுல இருக்கு. நடந்தது இருக்கு, நடக்க போறது இருக்கு. இதை எப்போ பார்க்கலாம்னா, நல்லா தூங்கி கண் முடிச்சா 2 அனுபவம் ஆகும். சில கனவு உங்களுக்கு ஞாபகம் வரும், நிறைய கனவு கண் முடிச்ச உடனே மறந்துடும். இவ்வளவு நேரம் நான் எதையோ பாட்டுக்குன்னு தோணும், சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நம்ம ஆன்மாவுல 84 கோடுகள் இருக்கு. பிறவி கோடுகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ட்ராக். இந்த ஆன்ம ஒளி 84வது கோட்டுல இருக்கு. தூக்கத்துல 74ல போய் உட்கார்ந்தா அந்த பிறவி கண்ணுல தெரியும். ஒரு 10 பிறவிக்கு முன்னால நீங்க ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்கோங்க. அங்க கொள்ளமா சிகப்பா இருக்கீங்க. அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இங்க மாதிரி இட்லி அரிசி சாதம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கிடையாது, கான்கிரீட் வீடு கிடையாது, மெல் ட்ரெஸ் கிடையாது. அந்த வாழ்க்கைய பார்த்துட்டு கண் திறந்தா தமிழ்நாட்டுல நம்ம வீட்டுல படுத்திருப்போம். இந்த மனம் அந்த ஜப்பான் காட்சி அப்படியே தள்ளிவிட்டு, நீங்க தூக்கத்துல எதிர்த்த வீட்டாலையோ பக்கத்து வீட்டாலையோ பார்த்தா சொல்லிடலாம் பார்த்தது ஜப்பான். அதுவும் 500 வருஷம் முந்தி உள்ளது. மெமரி லாஸ் ஆகும். தொட்டில தூங்குற குழந்தைய பாருங்க, கண்ணை மூடி தூங்கும், ஆனா சிரிக்கும். திடீர்னு பயப்படும். அந்த குழந்தை முந்தைய பிறவிய பார்க்கும். இந்த இடத்துக்கு தான் வரும். இங்க இருந்து உடலை போட்டு இங்க வரும். 13 நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு கர்ப்பத்துக்கு போயிடும். ஒவ்வொரு பிறவிக்கும் மேல போயிட்டு வந்துடும். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமி
மொத்தமா ஒரு நாள் போவோம். ஆனா யாரும் பயப்பட வேண்டாம். சொந்த வீட்டுக்கு தான் போறோம். இப்ப இருக்கிற வீடு சொந்த வீடு இல்ல சார். ஒரு பிறவிக்கு ஏன் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆத்மா போனா அடுத்த நாள் எரிச்சிடுறாங்க. அவ சொந்த வீடு மேல இருக்கு. அந்த கடவுள் சொல்றாரு, மேல வந்து நீங்க பெர்மனண்டா இருக்க மாட்டியா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போக தோணும், அங்க இருந்தா இங்க வர தோணும். என்னைக்கு போவோம், என்னைக்கு வருவோம், எத்தனை பிறவி எடுப்போங்கிறத சொல்லி உங்களை அனுப்பிடுவேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கேட்டா போதும். ஒரு அற்புதமான ரகசியம் இந்த படத்துல இருக்கு பாருங்க. சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம். இது வந்து ஒரு கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்ப நீங்க எல்லாரும் 84வது உடம்புல இருக்கிறீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1 சார். இந்த கடிகாரத்துல 1ல துவங்கி 12 வரும், திருப்பி 1. 1வது பிறவி நீங்க எல்லாரும் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பீங்க. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அங்க பிறந்துருவீங்க. இது வந்து மீண்டும் மீண்டும் நடக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம். இதுல நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்க இங்க வந்தது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே சனிக்கிழமை இதே கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வருவீங்க. இதே குழந்தை உங்க மடியில இருக்கும். இதே ரோஸ் கலர் சுத்து பட்டாதான் போட்டுட்டீங்க சார். இதே மாதிரி இன்பம் தான் வரீங்க சார். முகம் மாறாது, வீடு மாறாது, அச்சு அசல் அப்படி வந்துருவீங்க. எப்படி சார் நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ட்ரெஸ் கூட மாறாதுட்ட. எப்படி நம்புறதுன்னா 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி உள்ள ரெக்கார்டு இருக்கு. ஒரு மெமரி கார்டு மாதிரி உள்ள இருக்கு. உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பாப்பீங்க தெரியுமா? நல்லா தூங்கி கண் விழிச்சா 2 அனுபவம் ஆகும். சில கனவு உங்களால சொல்ல முடியும். நிறைய கனவு கண் முழிச்ச உடனே மறந்துருச்சு. இவ்வளவு நேரம் நான் எதையோ பார்த்துட்டு இருந்தேன்னு தோணும், ஆனா ஞாபகம் வராது. என்ன காரணம்னா நம்ம ஆன்மாவுல 84 பிறவி கோடுகள் ட்ராக்னு சொல்லுவோம். இந்த ஆன்மா ஒளி 84ல இருக்கு. தூக்கத்துல அது 74வது கோட்டுக்கு போச்சுன்னா அந்த பிறவி கண்ணுல தெரியும். ஒரு 10 பிறவிக்கு முன்னால நீங்க ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்கோங்க. அங்கே குள்ளமா சிகப்பா இருப்பீங்க. அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இங்க மாதிரி இட்லி அரிசி சாதம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கிடையாது, கான்கிரீட் வீடு கிடையாது, வெல் ட்ரெஸ் கிடையாது. அந்த வாழ்க்கைய பார்த்துட்டு கண் திறந்தா தமிழ்நாட்டுல உங்க வீட்டுல படுத்திருப்பீங்க. இந்த மனம் அந்த ஜப்பான் காட்சி அப்படியே தள்ளி விட்டுரும். தூக்கத்துல நீங்க எதிர்த்து விட்டம்மாவையோ பக்கத்து விட்டம்மாவையோ பார்த்தா சொல்லிடலாமா, உங்களை பார்த்தது ஜப்பான். அதுவும் 500 வருஷம் முந்தி. மெமரி லாஸ் ஆகும். தொட்டில தூங்குற குழந்தைய பாருங்க, கண்ணை மூடி தூங்கும், ஆனா சிரிக்கும். திடீர்னு பயப்படும். அது முந்தைய பிறவியை பார்க்கும். அதுல ஊஞ்சல் ஆடி இருக்குன்னா சந்தோஷப்படும். அதுலயே மாடு முட்டை வந்திருக்குன்னா பயப்படும். சில ஊருக்கு போனா ஏற்கனவே வந்த மாதிரி தோணும். அந்த இடங்களை பார்த்த மாதிரி தோணும். சில நிகழ்ச்சி நடக்கும்போது முந்தி நடந்தது போல தோணும். இதுக்கெல்லாம் காரணம் பகவான் சொல்றாங்க, நத்திங் நியூ. எதுவுமே புதுசா நடக்கலையா. ஏற்கனவே இந்த பூமியில நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கு, இதே போல திருப்பி நடக்கும். இந்த உலகம் ஒரு சினிமா மாதிரி. 2 மணி நேர சினிமா செகண்ட் ஷோ போட்டா அதே காட்சி வரும். அதே போல 5000 வருஷம் என்னெல்லாம் நடக்குதோ அதேதான் அடுத்த 5000 வருஷம், அடுத்த 5000 வருஷம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு 5000 வருஷ வரலாற்றை கடவுள் வந்து சொல்றார். இதுதான் ஞானம். சிவனுக்கு ஒரு பேர் உள்ள ஞான மூர்த்தீஸ்வரர். இந்த குலசேகரப்பட்டினம் கோயில போட்டிருக்கு சார். கடவுள்கிட்ட ஞானம் இருக்கு. ஆதி மத்திய அந்திம ஞானம். இந்த 3 கால ஞானத்தை உங்ககிட்ட சொல்றார். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாய தெர போயிடும், உள் மனம் அமைதி ஆயிரும். உள் மனம் அமைதியானா நோய் வராது. ஜலதோஷம் முதல் கேன்சர் வரை வர காரணம் மனம். மனசுல எழக்கூடிய வீண் எண்ணம், கெட்ட எண்ணம் நோயாக எதிரொலிக்கும். அதனால சொன்னாங்க, மனம் போல்